திருச்சி மாவட்டம் துறையூரில் சத்துணவு முட்டை விற்பனை செய்த உணவக உரிமையாளரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. விசாரணைக்கு பிறகு உணவக உரிமையாளர் ரத்தினம் என்பவரை கைது செய்துள்ளது காவல்துறை. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் விவரிக்க கேட்போம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சதீஷ், விரிவா விவரிங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூரிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் தனியார் உணவகமான ரத்னா ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் தமிழக அரசின் சின்னம் பொறிக்கப்பட்ட முட்டைகள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் துறையூர் தாசில்தார் மோகன் தலைமையில் அடங்கிய குழுவினர் உணவகத்தை ஆய்வு செய்து அங்கிருந்த சத்துணவு மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். அது மட்டுமின்றி மேலும் அங்கு வேறு ஏதும் சத்துணவு பொருட்கள் உள்ளனவா, அரிசி, பாமாயில் உள்பட மற்ற சத்துணவு பொருட்கள் எதுவும் விற்பனை செய்துள்ளதா என்பது உள்பட பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்தனர். அது மட்டுமின்றி கடை உரிமையாளரான ரத்தினத்தை துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது கைது செய்து உள்ளனர். மேலும் இது பற்றிய விசாரணையை துறையூர் போலீசார் மேற்கொண்டு செய்து வருகிறார்கள். துறையூர் பகுதியில் தனியார் கடை ஒன்றில் தமிழக அரசின் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் முட்டை ஒன்று விற்பனை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிருப்தியையும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.